மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம் ஒவ்வொன்றாக. முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தான் ஆயுத கிடங்கை இந்தியா தாக்கியதா அப்படின்ற மாதிரியான கூகுள் எர்த் படம் வந்து வெளியாகிருக்கு. இதை பற்றி நம்ம விரிவாக டீட்டெயிலாக பேசிடலாம். என்னன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை அப்போ பாகிஸ்தானின் அணுசக்தி மையமான கிரானா மலைகளை குறிவைத்து இந்தியா தாக்கியதா அப்படின்ற இந்த ஒரு கேள்விக்கு இந்தியாவின் பதில் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, நாங்க தாக்கவில்லை அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் இந்தியாவோட பதில் இருக்கு. ஆனா இப்ப சமீபத்தில் வெளியாயிருக்க செயற்கைக்கோள் படங்களை பார்த்தோம்னா கிரானா மலைகள் தாக்கப்பட்டதை உறுதிப்படுத்திருக்கு. அதை பற்றிய ஒரு முக்கியமான செய்தி தொகுப்பாக தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்றது இருக்க போகுது நண்பர்களே. அதாவது இந்த பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் சர்கோட்டா அப்படின்ற இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த கிரானா அப்படின்னு சொல்லப்படுற மலை நண்பர்களே. இந்த மலையின் குகைகளில் தான் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதாக நம்பப்படுது. அதாவது அங்க இருந்தா ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற வகையில அதைத்தான் வந்து ஒரு ஆயுத கிடங்கு போல வந்து பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறதாக தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த நிலத்தடி அணுசக்தி உள்கட்டமைப்புக்கு பெயர் பெற்ற இந்த ஒரு பகுதி பாகிஸ்தானின் வலுவூட்டப்பட்ட இராணுவ மண்டலம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 68 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் 39 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டதாக இந்த கிரானா மலை வந்து அமைஞ்சிருக்குங்க. பல அடுக்கு பாதுகாப்புகளுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த கிரானா மலைகளை பார்த்தோம்னா சர்கோதா விமான தளத்திலிருந்து சாலை வழியாக வெறும் 20 கிலோமீட்டர் தொலைவிலையும் குசாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அணுமின் நிலையத்திலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்திலே வந்து இருப்பதாக இருக்கு நண்பர்களே இந்த ஒரு கிரானா மலை. இந்த கிரானா மலைகளின் பழைய செயற்கைக்கோள் வரைபடத்தை பார்த்தோம்னா மலைகளில் பழுப்பு மற்றும் பச்சை நிறத்தில் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருப்பதை நம்மளால வந்து பார்க்க முடியும். அந்த அளவிற்கு அந்த செயற்கைக்கோள் வரைபடங்கள்ல தெளிவா எல்லாம் வந்து தெரியும் நண்பர்களே. ஆனா ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது இந்திய ராணுவம் இந்த மலையின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக சமூக ஊடகங்கள்ல பார்த்தோம்னா செய்திகள் பெரிய அளவிற்கு வைரலாகி வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இதுல இந்த நேரத்தில் நம்ம வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. என்னன்னா, இந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னாடி இந்தியா தாக்குதல் நடத்தினால் வழக்கமான பதிலடியோடு அணு ஆயுதங்களையும் பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜமாலி மிரட்டல் விடுத்திருந்தாரு. என்னதான் மிரட்டல் விட்டாலும் கடைசியில் யார் வந்து பணிஞ்சது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தான். இப்போ நம்ம வந்து செய்திகளை பார்ப்போம் அப்படின்ற என்ன சொல்றாங்க அப்படின்றத. அதே சமயம் மேலும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த சிந்து நதியில் வந்து இந்தியா தண்ணீரை நிறுத்தினால் இந்தியா போருக்கு தயாராக இருக்க வேண்டும். அதோட சேர்த்து ஏவுகணைகளையும் 130 அணு ஆயுதங்களையும் நாங்கள் காட்சிக்கு மட்டும் வச்சிருக்கிறது இல்லைங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ரயில்வே அமைச்சர் ஹனீப் அப்பாசி அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு. அதே சமயம் அணு ஆயுத விஷயத்துல பாகிஸ்தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் நேரடி அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா இந்தியா மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹவாஜா முகமது ஆசிப் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. பாருங்க, அங்க நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன மாதிரிலாம் வந்து இருக்கிறாங்க, அவர்களுடைய செயல்பாடெல்லாம் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத அந்த நேரத்தில் இந்த மாதிரி செய்திகளை நீங்க வந்து உன்னிப்பா கவனிச்சிங்களா கவனிக்கலன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பயங்கரவாதிகளுக்கு ஒரு கூடாரம் போல செயல்பட்டு வந்துட்டு இருக்க பாகிஸ்தான் எந்த அளவிற்கு ஒரு நாட்டிற்கு வேதனை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. அதே சமயம் அப்பாவி பொதுமக்கள் என்னன்னே எதுக்குன்னே தெரியாம அங்கே நிறைய பேர் வந்து உயிர்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுட்டு அறிக்கையில பாருங்களேன், பெரிய என்னமோ வந்து நல்லது செஞ்சுட்டு அவர்கள் அறிக்கை வர மாதிரி இவர்களுக்கு நம்ம ஏதோ வந்து ஆபத்தை தர மாதிரி இவர்களுடைய அறிக்கையெல்லாம் தகவலாம் இப்போ இருந்திருக்கு. இப்போ நீங்க வந்து புரிஞ்சுங்க எப்படி இப்படிலாம் இருந்திருக்கு, எந்த மாதிரி வந்து சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத. ஸோ இப்படித்தான் வந்து இந்த ஒரு சூழல் அப்படின்றது போயிட்டு இருந்திருக்கு. இதில் நம்ம வந்து கவனிச்சு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, அணு ஆயுதங்களை முதலில் நம்ம பயன்படுத்துவதில்லை அப்படின்ற ஒரு கொள்கையை தான் இந்தியா பின்பற்றி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு புறம் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் பாகிஸ்தானிடம் அத்தகைய கட்டுப்பாடு கொள்கை அப்படின்றது கிடையாது நண்பர்களே. இதன் பிறகு நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, இதன் பிறகு அதாவது அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ரஃபிகி, முரித், நூர்கான் போன்ற பாகிஸ்தான் முக்கிய விமான தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. சர்குதாவில் உள்ள முசாப் விமானப்படை தளத்தில் ஓடுபாதையில ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதாக செயற்கைக்கோள் படங்கள்லாம் வந்து சுட்டி காட்டின. இந்த தளம்
கிரானா மலைகளுக்கு அடியில் உள்ள நிலத்தடி அணுசக்தி சேமிப்பு தளங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது நண்பர்களே. இதுல இந்த கிரானா மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய நூர்கான் சர்கோதா விமான தளங்களின் மீதான தாக்குதல் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை செயலிழக்க செய்யும் இந்தியாவின் திறனை வெளிப்படுத்தியது. அதோட சேர்த்து கிரானா மலைகள் தாக்கப்பட்டன அப்படின்ற மாதிரியான தகவலை எல்லாத்தையுமே இந்திய விமானப்படையின் இயக்குனர் ஜெனரல் ஏர் மார்ஷல் AK பாரதி நிராகரிச்சிருக்கார் நண்பர்களே. ஒரு புறமாக நம்ம தரப்பில் இருந்து இது நிராகரிக்கப்பட்டாலும் இப்ப இந்த ஒரு சூழலை பார்க்கும்போது செயற்கைக்கோள் படங்களை டீகோட் செய்வதிலையும் வானத்தில் இருந்து போர் மண்டலங்களை கண்காணிப்பதிலையும் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்வருமான புவி புலனாய்வு ஆராய்ச்சியாளரான டேமியன் சைமன் கிரானா மலையை தாக்கப்பட்டது என்றும் தெரிவிச்சிருக்கார் நண்பர்களே. மேலும் தனது எக்ஸ் தளத்துல கடந்த ஜூன் மாதம் கூகுள் எர்த் மூலம் எடுக்கப்பட்ட கிரானா மலைகளில் படங்களை பகிர்ந்திருக்காரு. அதுல கிரானா மலைப்பகுதிக்குள் இந்தியா நடத்திருக்க தாக்குதலின் தாக்கத்தை இந்த படங்கள் எடுத்து காட்டுகின்றது அப்படின்ற மாதிரி சைமன் வந்து கூறியிருக்காரு. அதாவது கிரானா மலைகளில் இந்தியாவின் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தையும் இந்தியாவின் தாக்குதலுக்கு பிறகு சர்கோதா விமானப்படை தளத்தில் ஓடுபாதையில் பழுது பார்க்கப்பட்டதையும் சைமன் படங்களுடன் பதிவிட்டிருக்காரு. அதன்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கிரானா மலைப்பகுதியின் சுரங்கப்பாதைகள் பதுங்கு குழிகள் வெடித்தது அப்படின்ற மாதிரி சைமன் வந்து கூறியிருக்கக்கூடிய நிலையில பெரிய பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஒரு தாக்குதல் அடையாளம் இருப்பதாக சுட்டி காட்டியிருக்காரு. இந்த கிரானா மலையில் இருந்து வரக்கூடிய புகை ஒரு செய்தியை சொல்றது அப்படின்ற மாதிரியும் அது இந்தியாவின் ஏவுகணை அடித்த லேசான அடி அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. இப்போ என்னப்பா இவர் சொல்றது எப்படி நம்ம நம்புறது அப்படின்றத பார்த்தோம்னா, பாகிஸ்தான் கூட ஒரு பக்கம் இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறதெல்லாம் வந்து நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைமனை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது இவர் வந்து ஒரு வெளிநாட்டு நிபுணர் நண்பர்களே. எப்படின்னா, போலி படங்கள் பொய்யான வீடியோக்கள் எல்லாத்தையுமே உண்மையாக காட்டக்கூடிய பல செய்திகள் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் அது உண்மைதானா அப்படின்ற மாதிரி இவர் வந்து இந்த சேட்டிலைட் டேட்டா இதை வைத்து பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபர் நண்பர்களே. அவர் சொல்வது எல்லாமே ஆதாரத்தோடு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால அது வந்து நம்ம இங்கிட்டு ஒரு புறம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்கிட்டு ஒரு புறம் பாகிஸ்தானுக்கு தெரியும் நம்ம வந்து பெரிய அளவிற்கு அந்த இடத்த குறிவைத்து தாக்குதல் நடத்தினாலும் அது பக்கத்தில் இருக்கிற இடத்த நம்ம வந்து குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்கோம். அதனால வந்து நம்ம வந்து தாக்குதல் நடத்தலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். பட் அது சேதாரம் அப்படின்றது அங்கே நடத்தப்படுது, பக்கத்தில் சிறிய அளவிற்கு சேதாரம் அப்படின்றது இங்கே ஏற்பட்டிருக்கப்ப அது நமக்கு தெரியுதோ தெரியலையோ தெல்ல தெளிவாக பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ பாகிஸ்தானில் நிச்சயமாக வெளி உலகில் தன்னை வந்து பெரிதாக காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அடி வாங்கியிருக்கிறத சொல்லாமல் மறைக்கணும். அப்போ இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை தான் பாகிஸ்தான் உலக அளவில் நிரூபிக்க பார்க்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதாரத்தோடு செயற்கைக்கோள் புகைப்படத்தோட வச்சு இவர் வந்து தெளிவாக வந்து விளக்கி காட்டுறாரு. ஸோ இதனால் யாராலையும் இதை வந்து எளிமையாக மறுக்க முடியாது. அப்போது இந்த இடத்துல இவருடைய தகவல் அப்படின்றது உறுதித்தன்மையாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிய முடிகிறது. அதே சமயம் இதற்கு அடுத்து இந்தியாவுடைய தாக்குதல் சரியானதாக இருக்குதா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றதை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது தெரியுது என்னன்னா, தாக்குதல் அப்படின்றது கணக்கச்சிதமாக சிறப்பாகத்தான் நடந்திருக்கு அப்படின்றது சைமன் அவர்கள் சுட்டி காட்டக்கூடிய இந்த சேட்டலைட் புகைப்படங்களை பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரியுது. அப்ப பதிலடி தாக்குதல் என்பது சீரும் சிறப்புமாக இந்தியா செம்மையா கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு தெளிவா தெரிய வருது. ஸோ அப்போ பதிலடி தாக்குதலையும் நம்ம வந்து வெற்றிகரமாக இந்தியா முடிச்சிட்டாங்க அப்படின்றத ஒரு புறம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்தியா சொல்வது இந்த கிரானா மலையை எதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்வதை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, அதன்படி சைமன் குறிப்பிடக்கூடியது என்னன்னா, பக்கத்தில் அருகில் வந்து சுட்டி காட்டுறாரு. அருகில் இருக்கக்கூடிய விமானத்தளங்களை குறிவைத்து அடிக்கும்போது அதன் மூலமாக அங்கே பெரிய பாதிப்பு ஏற்படலைனாலும் சிறிய அளவிலான சேதங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சுட்டி காட்டுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து தாக்குதல் அப்படின்றது துல்லியமாக நடந்திருக்கு அப்படின்றத வந்து அவர் வந்து குறிப்பிடுறாரு நண்பர்களே. மொத்தத்தில் ஓவராலாக தெரிய வருவது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த தாக்குதல் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு மட்டும் அல்ல, இது அமெரிக்கா சீனா மாதிரியான பெரிய பெரிய நாடுகளுக்கு இந்தியா கொடுத்த ஒரு எச்சரிக்கை. என்னன்னா, நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு போயிட்டுருக்கோம், எங்கள் வழியில் நீங்கள் வராதிங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் வாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்குறோம், அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்த்தா இந்த மாதிரியான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத சூட்சமமாக இந்தியா பாகிஸ்தானை வைத்து சரியான ஒரு உதாரணத்தை சிறப்பான ஒரு ஒத்திகை மாதிரி
மற்ற எதிரிகளுக்கு, அதாவது நம்மளை தற்போது சீண்டி வந்துகிட்டு இருக்க எதிரிகளுக்கும் சரி, இனி எதிர்காலத்தில் சீண்ட போற எதிரிகளுக்கும் சரி சிறப்பாக ஒரு நாடகம் மாதிரி அரங்கேற்றி காட்டிருப்பதாக தெரிய வருது நண்பர்களே. இப்ப இதை வைத்து இவர்களும் வந்து தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. அதே சமயம் பாகிஸ்தானும் இந்நேரம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். வெளி உலகில் சீனா போட்டாலும் நாங்கள் பெரிய அளவிற்கு அடி வாங்கலை அப்படின்னு சீனா போட்டாலும் பாகிஸ்தானுடைய முதுகு எந்த அளவிற்கு அடி வாங்கியிருக்கு அப்படின்றது பாகிஸ்தானுக்கு நல்லா தெளிவாக தெரியும் நண்பர்களே. அதனால உலக அரங்கில் பெரிய அளவிற்கு எந்த அடியும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் பாகிஸ்தான் வாங்கியிருக்க அடிக்கு இப்போ வரைக்கும் காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நண்பர்களே. அடுத்த செய்தியாக அப்பாச்சி ஹெலிகாப்டர், இதை பற்றிய ஒரு முக்கிய தகவலை பார்த்தரலாம். அதாவது இந்திய ராணுவத்தின் தாக்குதல் திறனை அதிகரிக்கவும் உளவு நடவடிக்கைகளுக்காகவும் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் அமெரிக்காவிலிருந்து தற்போதைக்கு இந்தியா வந்தடைஞ்சிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்கள் ஹிண்டன் விமான படைத்தளத்தில் தரையிறங்கியிருக்கு. இதை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது ஏற்கனவே இந்திய விமானப்படையிடம் 22 ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைக்கு இவை இந்திய இராணுவத்துக்காக வாங்கப்பட்டிருக்கு. இவை பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பணியில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அப்பாச்சி ஹெலிகாப்டரில் 2 பேர் பயணிக்க முடியும். மொத்தமாக பார்த்தோம்னா 10,432 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக அமைஞ்சிருக்கு. இந்த ஹெலிகாப்டர் ட்ரோன்களை கட்டுப்படுத்த திறன் கொண்டது. இதில் T700 GE 701D இன்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்கு. முழுமையான ஒருங்கிணைந்த மற்றும் தாக்குதலுக்கு உகந்த ஹெலிகாப்டர் என இதனை தயாரிக்கும் போயிங் தெரிவிச்சிருக்கு நண்பர்களே. போயிங் நிறுவனம் இதனை தரமாக தயாரித்திருக்கு அப்படின்றத இவற்றை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் எல்லாத்துக்கும் உகந்த மாதிரி இந்த ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு அப்படின்றத போயிங் தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் இந்த ஹெலிகாப்டர்களை தாக்குதலுக்கு மட்டும் இல்லாமல் உளவு, பாதுகாப்பு மற்றும் அமைதி நடவடிக்கைகளுக்கும் இதை பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இரவு நேரங்களில் செயல்படும் நேவிகேஷன் அமைப்பு இருக்கு நண்பர்களே. இது இராணுவ தாக்குதல் திறன்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஹெலிகாப்டரில் பொருத்தப்பட்டிருக்க அதிநவீன தொழில்நுட்பங்கள் அனைத்து வானிலை மற்றும் பருவநிலைகளிலும் இலக்கை பற்றிய துல்லியமான தகவலை தரக்கூடியது. மொத்தத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஹெலிகாப்டர்கள் என்பது இன்னும் எத்தனையோ வாங்கினாலும் நிச்சயமாக பத்தாது. அந்த அளவிற்கு தான் பாகிஸ்தானுடைய வேலையும் சீனாவுடைய வேலையும் இருந்துகிட்டு இருக்கு. இங்கிட்டு ஒரு புலம் நல்ல புள்ளியாட்ட ஒரு சில வேலைகளில் சீனா நம்ம சேர்ந்துருக்கணும், நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், நம்மளாம் சேரலைன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஆக்ஷனை காட்டினாலும் அங்கிட்டு ஒரு புறம் எல்லை பகுதியில் அப்பப்போ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கதே ஒரு நரித்தந்திரமான வேலையை காட்டுறதே தொடர்கதையாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு வேலையை நரித்தந்திரமான வேலையை வச்சிருக்கதே சீனாவுடைய வாடிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு. அதுபோக இங்கிட்டு ஒரு புறம் பாகிஸ்தான் தேவையில்லாத வேலையை பார்த்து நம்மகிட்ட அடி வாங்கி பெரிய அளவிற்கு அமைதியாகிற மாதிரி சீனா போட்டாலும், அதாவது அடி தாங்க முடியாமல் அப்போதைக்கு வேணாம் பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சீனா போட்டு அமைதியாக இருந்தாலும் காயமெல்லாம் ஆற்றிட்டு மறுபடியும் வேலையை காட்டக்கூடிய ஒரு வேலைகளை தான் பாகிஸ்தானும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால நமக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான ஹெலிகாப்டர்கள் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தேவை. இன்னும் கூடுதலாகவும் நிச்சயமாக நமக்கு தேவை நண்பர்களே. ஸோ இப்போ இந்த அளவிற்கு இதனுடைய செயல்பாடுகள் அப்படின்றதுக்கு கூடுதலாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஹெலிகாப்டரில் பொருத்தப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக தான் இருக்க மாதிரி தெரியுது. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் அப்படின்றது அதிநவீன கட்டமைப்பு கொண்டது நண்பர்களே. போர் காலத்தில் பல முனை நடவடிக்கைகளுக்கு இதை பயன்படுத்த முடியும். குறிப்பாக சொல்லணும்னா இராணுவத்தின் நிலம், கடல், வான்வெளி, விண்வெளி மற்றும் சைபர் தாக்குதலில் குறிப்பிட்ட இலக்குகளை எட்டுவதற்கு இராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் நெட்வொர்க் மையப்படுத்திய முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஆயுத அமைப்பை கொண்டுள்ளது. விமானத்தின் சென்சார்கள், மென்பொருள் மற்றும் ஆயுத செயல்திறன் இப்படி பல விஷயங்கள் இதில் பல மேம்பாடுகள் இதில் அடங்கியிருக்கு. ஆன்போர்டு மற்றும் ஆஃப்போர்டு சென்சார்கள், ஆயுதங்கள் மற்றும் அனைத்து கருவிகளையும் பயன்படுத்துவதற்கு தேவையான கருவிகளை பயன்படுத்துவதற்கு தேவையான அமைப்புகள் மூலம் மேம்படுத்தப்பட்ட திறன்களை வழங்கவும் ஒருங்கிணைக்கும் வசதியும் இதில் இருக்கு. மொத்தத்தில் இந்த ஒரு ஹெலிகாப்டர் அப்படின்றது எதிரிகள் ஏதாவது வாழாட்டினா சீரும் சிறப்புமாக சரியான நடவடிக்கை எடுப்பதற்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு இது தரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தெரியுது. இப்படிப்பட்ட மிக சிறப்பான செயல்திறன் கொண்ட
வலிமையான ஒரு வீரன் போன்று பார்க்கப்படக்கூடிய இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்கியிருக்க நாடுகளை பற்றியும் அப்படியே சேர்த்து பார்த்துடலாம். அதாவது இந்த ஹெலிகாப்டர்களை கடந்த 1984 ஜனவரி மாதம் அமெரிக்காவிடம் போயிங் நிறுவனம் வழங்கியிருக்கு. அதன் பிறகு அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் 2700 ஹெலிகாப்டர்களை வாங்கியிருக்கு. இதனை தயாரிக்கும் போயிங் நிறுவனத்தின் வாடிக்கையாளராக அமெரிக்கா, இந்தியா, எகிப்து, கிரீஸ், இந்தோனேசியா, இஸ்ரேல், ஜப்பான், தென்கொரியா, குவைத், நெதர்லாந்து, கத்தார், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக போயிங் தயாரிப்பான இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை பெற்றிருக்காங்க. இதனுடைய சிறப்பம்சம் எந்த அளவிற்கு இருந்ததால் இத்தனை நாடுகள் இதை வாங்கியிருப்பாங்க அப்படின்றத இவற்றையெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு தெரிகிறது நண்பர்களே. அதனால நிச்சயமாக இது நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்கு முக்கிய அரணாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நண்பர்களே. அடுத்த செய்தியா ரஷ்யா சீனா தொடர்பான செய்தி தான். என்னன்னா, ஏற்கனவே உக்ரைன் மீதான போர் காரணமாக ரஷ்யா கடும் நெருக்கடிகளை சந்திச்சு வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா உள்பட பல நாடுகளின் பொருளாதார தடைகளை எதிர்கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழல்ல தான் சீனாவின் ஆட்டோமொபைல் துறையால ரஷ்யா புதிய பிரச்சனை சந்திச்சு வந்துகிட்டு இருக்கு. இதனால ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் புதிய சிக்கலில் சிக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியே இருக்கு. என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, கடந்த 2022 ஆண்டு ஆரம்பித்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்றது இன்ன வரைக்கும் தொடர்ச்சியாக நீடித்து வந்துருக்கு நண்பர்களே. இந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் முடியாத ஒரு தொடர்கதையாக நீடிக்குது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இங்கிட்டு ஒரு புறம் பிரச்சனை இருக்க, மற்றொரு புறமாக சீனா தற்போதைக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சீனாவால் ரஷ்யாவுக்கு புதிய பிரச்சனை கிளம்பியிருக்கு. இது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுக்கு விரைவில் நெருக்கடியை ஏற்படுத்த இருக்கு நண்பர்களே. அப்படி என்ன சீனா பிரச்சனை பண்ண போகுது, சீனாவால் அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது, ரஷ்யா என்ன மாதிரியான சிக்கலை எதிர்கொள்ள போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க விரிவாக பார்ப்போம். அதாவது ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய கார் நிறுவனமான அவுடோவாஸ் உள்ளது நண்பர்களே. இது லாடா கார்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தில் ஏராளமானவர்கள் வந்து பணியாற்றி வந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு வாரம் 5 நாட்கள் பணி வந்து வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போது பணி நாட்கள் 5 நாள்ல இருந்து 4 நாளாக குறைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. செப்டம்பர் மாதத்துல இருந்து இந்த நடைமுறை வந்து அமலுக்கு வர இருப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கு நண்பர்களே. இதனால ரஷ்யாவில் அவுடோவாஸ் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வாரத்தில் ஒரு நாள் வேலை இழப்பை எதிர்கொள்ள இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 4 நாள் முதல் 5 நாட்கள் வரை வேலையில்லாத நிலை அவர்களுக்கு உருவாகக்கூடிய சூழல் வந்து இப்போ தற்போதைக்கு வெளிவந்துகிட்டு இருக்க இந்த ஒரு திட்டத்தை பார்க்கும்போது, திட்டமிடலை பார்க்கும்போது தெரிய வருது. இதில் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, இந்த நிறுவனத்தில் மொத்தம் வந்து 30,000 பேர் வரைக்கும் வந்து பணியாற்றி வந்துகிட்டு இருக்காங்க. இதனால் ரஷ்யாவின் பொருளாதாரத்திலும் பணியாளர்களின் முன்னேற்றத்திலையும் இந்த நிறுவனம் பெரும் பங்காற்றி வந்திருக்கக்கூடிய சூழலில் இப்போது இந்த ஒரு முடிவை எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது அங்கே பெரிய அளவிற்கு பரபரப்பான ஒரு தகவலாக தான் அமைஞ்சிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா சீனா தான். சீனாவுடைய ஆதிக்கம் தான். அதாவது ரஷ்யாவின் ஆட்டோமொபைல் துறையில் சீனாவின் ஆதிக்கம் தொடர்ந்து அதிகரித்து வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. உக்ரைன் மீதான போர் காரணமாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் நிறுவனங்கள் ரஷ்யாவை விட்டு வெளியேறின. மேலும் அந்த நாடுகளிலிருந்து கார்கள் ரஷ்யாவுக்கு செல்வதே இல்லை நண்பர்களே. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இது போதாத சீனாவுக்கு, அடடா சரியான லக்கி பிளேஸ் நமக்கு அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை எல்லாமே வந்து சாதகமாக சீனா ரஷ்யாவின் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டில் கால் பதித்தது. ரஷ்யாவும் சீனாவும் நட்பு நாடுகள் அப்படின்றதுனால புதின் அவர்கள் வந்து அனுமதிச்சாரு. ஆனால் தற்போதைக்கு என்ன நடந்திருக்குன்னா, சீனாவின் கார்கள் ரஷ்யாவின் ஆட்டோமொபைல் துறையை விழுங்க தொடங்கியிருக்கு நண்பர்களே. சொல்லவே தேவையில்லை, சீனா வந்து மிகப்பெரிய ஒரு டிராகன். ஸோ அது வேலையை காட்டித்தான் ஆகும். சீனா காட்டாமல் இருக்குமா? காட்டாமல் இருக்கவே இருக்காது. அது எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு தான், அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆள். அப்படித்தான் சீனா மறுபடியும் இப்போ ரஷ்யாக்கிட்டே வேலையை காட்டிடுச்சு. ரஷ்யாவுக்கு தற்போது சீனாவில் இருந்து அதிகப்படியான கார்கள் வந்து செல்கின்றன. ரஷ்யாவின் கார்களை விட சீனாவின் கார்களை பார்த்தோம்னா விலை குறைவாக இருக்கு. இதனால பலரும் சீனாவுடைய தயாரிப்பு கார்களை தான் வாங்குறதுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டி வந்திருக்காங்க, அதிகமாக வாங்கி பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதன்படி இதனுடைய விளைவு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போ ரஷ்யாவின் கார் மார்க்கெட்டில் தற்போதைக்கு
50% சீன நிறுவனங்கள் தக்க வச்சிருக்கு நண்பர்களே. இது தவிர இப்போதைக்கு ரஷ்யால பார்த்தோம்னா கார் கடன்களுக்கான வட்டியும் அதிகரிச்சிருக்கு. இதனால பல மக்கள் கார் கடன்களை வாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதனால நேரடியாக அவுடோவாஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. முன்னதாக இந்த நிறுவனம் திவால் நிலையை எதிர்கொண்டது. அப்போது ரஷ்ய அரசு சார்பில் உதவி செய்யப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பட் இப்போ இந்த ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது ஊழியர்களுக்கு பெரிய அளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருப்பதாக பார்க்கப்படுது. ஏன்னா 4 நாள் 5 நாள் ஏற்கனவே வேலை இருந்திருக்கு. அதில் இனி 4 நாள் மட்டும்தான் வாரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது மாசமாக மொத்தமாக பார்க்கும்போது 4-5 நாள் அடியாகும். ஸோ அதற்கான சம்பளமும் குறையும். அப்போ என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்றது இப்போ ரஷ்யாவில் உருவெடுத்திருக்கு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதோடு சேர்த்து சீனாவுடைய வேலையெல்லாம் எப்படி அட்டகாசமாக சீரும் சிறப்புமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த ஒரு செய்தியெல்லாம் பார்க்கும்போதே புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதாவது டேய் நான் உனக்கு உட்காரத்தலடா இடம் கொடுத்தேன், நீ என்னடா படுத்துட்ட அப்படின்ற மாதிரி சீனாவுக்கு லைட்டாக இடம் கொடுத்தாலே போதும். இப்போ இது மிகப்பெரிய இடமாக பார்க்கப்படுது. அதனால தான் இப்போ வேலையை காட்டிருச்சு சீனா. அதே சமயம் இனி வரக்கூடிய நாட்கள்லையும் சீனாவுடைய வேலை அப்படின்றது இத்தோடு நிற்காது, இனியும் பெரிய அளவிற்கு வளரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நண்பர்களே. பார்ப்போம், சீனாவுடைய வேலைகள்லாம் ஒவ்வொன்றா வெளிவந்துட்டால் இருக்கு. பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் என்னென்ன நடக்குது, என்னென்ன சீனா பண்ணுது அப்படின்றத. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்க தினமும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியாக பாருங்க. நீங்க சொல்ற டாப்பிக்கை நிச்சயமா நான் பேசுறேன். ஏதாவது டாபிக்ல பேசணும்னா நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா நான் பேசுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்ககிட்ட பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.